Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 28 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லைட் எல் இல்லன்னு ஆப்போசிட்ல பேசின நியர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்ல. நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவங்கிட்ட பேசும்போது எல்லு கிட்ட பேசின ஒரு ஃபீலிங் அவன் தெளிவா சொல்லிடுவான். இனிமேட்டு FBI CBI எல்லாம் எல்லோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாமே இப்ப என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. பட் அதுக்காக NBA டைரக்டர் செத்ததை மன்னிக்க முடியாது. மேபி இந்த கேஸால கிராவையே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் இந்த கேஸ்க்காக நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு தரேன்பா. நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். என்ன ஒருத்த செத்ததுக்கு டைரக்டா அவனை அரெஸ்ட் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். யார் இவன் அவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. என்னப்பா என்னாச்சு வாயடைச்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்க, ஏதாச்சும் சொல்லுன்னு. ஒண்ணு இல்ல டைரக்டரை மர்டர் பண்ணதோட அவனுக்கு ஸ்டாப் பண்ணல, டெபுட்டி டைரக்டரான யகமியோட டாக்டரையுமே கிட்னாப் பண்ணிட்டானுங்க. அதாவது NPA ஓட டைரக்டரை கொண்டாடுகளே அதே கும்பல் தான். அவங்க எங்களை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வர சொல்லி டீல் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவானா. என்ன புக்கை கொடுத்து உங்க பொண்ணை கூட்டு போங்கன்னு சொல்லியிருப்பான். அதான் கரெக்டா சொல்லுவான். சரி ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறக்குறேன். அதுவும் டீட்டெயிலாம் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டானாமா, அதனால கவலைப்படாத. அப்புறம் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில அதெல்லாம் வேண்டாம், மொத்த அத்தாரிட்டியுமே நீ எடுத்துக்க எல்லு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். இது நல்ல விஷயம் தான். ஆனா மத்தவங்க எல்லாத்துக்குமே என்ன தோணும்னா, இனிமேட்டு அமெரிக்கன்ஸ் எல்லாம் நம்ப மாட்டாங்களா, அவன் பேசுறதே ஒரு மார்க்கமா இருக்குதேம்பா. அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன நிஜமாவே இந்த விஷயத்த ஃபேக்கான எல்லுகிட்ட விட போறமா, அவன் கிராவையே கேட்ச் பண்ணாம கோட்டை விட்டுட்டான், அவங்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்துருக்கியாம்பா. அவன் இதை வச்சுதான் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். அப்கோர்ஸ் நமக்கு மக்களோட உயிர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆனா SPKல நம்ம கோல் ஒன்னே ஒண்ணுதான், அந்த நோட் புக்கையும் கிராவையும் புடிச்சே தீரணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன்பா. இங்க லைட்டோட அப்பா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் சாயுவை மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. என்ன டாடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எல்லாரும் எவ்வளவு கவலைப்படுவாங்க தெரியுமா, சாயு முன்னாடி போய் சாக போறீங்களா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா உங்களுக்கும் சாயுக்கும் மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது, அத மைண்ட்ல வச்சுக்கங்கம்பா. சரி ரைட்டு, எப்படியும் நீ எல்லாருமே லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போய் தானே ஆகணும், என்ன லைட்டோட தங்கச்சி வேற, போகும்போது அவன் மீசாவையும் கூட்டு போறேன்பா. அவளுக்கு அவ்வளவு ஹாப்பி, வேற எதுக்காகவும் இல்ல, அவளோட கண்ணு அவனுக்கு தேவைப்படுது. அதனால அவ ஏதோ பிக்னிக் போற மாதிரி ஜாலியா பேக் பண்ணிட்டு இருப்பான். பட் லைட் சோகமா இருக்கானேன்னு அப்படியே பேந்த முழிப்பான். அவன் பாத்ரூம்ல போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, நிலைமை மோசமா போகுதுன்னா நான் சாயுவையும் கொண்டு தாகணுங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது அவன் தங்கச்சியவே போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான். இதை கேட்டுட்டு மீசா மிரண்டுருவா. இப்ப என்னன்னா லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஐசவாவும் சீஃபும் ஒரு பிளைன்ல போவாங்க, மத்தவங்க எல்லாருமே வேற பிளைன்ல போவாங்க, டவுட் வரக்கூடாதுன்னு. ஐசவா ஹேர் கட் பண்ணி ஆளே டோட்டலா மாறிடுவான். இப்படி பிளான போட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்து இறங்குவாங்க. அப்போ சடனா முடி வளர்ந்த மூதேவி ஒருத்தன் பின்னாடி வந்து நின்னுகிட்டு, மிஸ்டர் யகமி ஒரு வழியா வந்துட்டீங்களாமா, டேய் நீ அந்த கிட்னா நாயில ஒருத்தன் தானே என்ன ஒண்ணு, ஆமா நீங்க இப்ப என்ன பண்றீங்க, பிளைட் SE333 அந்த பிளைட்டை புடிச்சு சட்டு புட்டுன்னு கிளம்புறீங்க, அது கேட் நம்பர் 18 அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஐசவா பார்த்துட்டு இந்த மாதிரி சீஃப் கிட்ட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டுமான்னு கேட்பான். லைட் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவசரப்படாத, நீ அவனை அரெஸ்ட் பண்ணாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல, அவர் எங்க போறாரு என்ன பண்றாருன்னு மட்டும் விடாம பாத்துக்கிட்டே இரு, மத்ததெல்லாம் பாத்துக்கலாமா. அவன் ஃபாலோ பண்ணி போய் பார்த்துட்டு இப்ப அவர் வேற ஒரு பிளைட்டை பிடிக்க போறாரு என்ன ஒண்ணு, நான் இங்க இருக்க போலீஸை கூட்டு வந்து அவனை லாக் பண்றாமா. அவன் அதெல்லாம் பண்ணாத, நீ அப்படி பண்ணிட்டினாலே போதும், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் நம்ம பண்ண எல்லாமே வீணாயிரும். சரி எங்க தான் போறானுங்கன்னு பார்த்தா இப்ப அமெரிக்கால இருந்து அவனுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தான் போறானுங்க. இது தெரிஞ்ச உடனே லைட் மண்டைய பிச்சுக்குவான். இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, அந்த கிறுக்கு பயலுக்கு பிளைட்டையே ஹைஜாக் பண்ணிருப்பானுங்க. அங்க ஹப்ல இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க, என்னடா நடக்குதுங்கன்னு. அவனுங்க நாங்க ஒண்ணு இந்த பிளைட் ஹைஜாக் பண்ணலாம் போக மாட்டோம், ரேடார்ல நல்லா ட்ராக் பண்ணுங்க, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும், ஏதாச்சும் தேவையில்லாத வேலையை பாத்தீங்கன்னா தான் பேசஞ்சரோட நானும் சேர்த்து இந்த பிளைட்டை கிராஷ் பண்ணிடுவேன், அதனால கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு சொல்லிட்டு பிளைட் அவன் பாட்டுக்கு கடத்திட்டு போயிடுவான். சோ இப்போ பிளைட் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. லைட் பயங்கரமா கடுப்பாவான். அதுக்கப்புறம் அந்த பிளைட்டை ஓட்டுற பைலட் கோ பைலட்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே நிஜமான பிளைட் ஓட்டுறவங்க தான், ஒன்னும் மோசமான பேக்ரவுண்ட்லாம் இல்ல. அப்படின்னா நம்மளோட எனிமி ஆர்டினரி பீப்புளை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா. சோ மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கத ரியூக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எண்ணுக்கு கால் பண்ணி, அதாவது நம்ம நியருக்கு கால் பண்ணி, உனக்கு எப்படியும் சிச்சுவேஷன் தெரியும்னு எனக்கு தெரியும், போலீஸையும் மிலிட்டரியும் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிரு, அதுக்கப்புறம் அந்த பிளைட் எங்க போகுது என்னன்னு மட்டும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்ல நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நாங்க பண்றோம், உனக்கு என்ன அந்த பிளைட் லேண்ட் ஆகிற இடம் தெரிஞ்சா மட்டும் போதும் இல்ல, நாங்க சேட்டலைட்ல செக் பண்ணி அப்டேட் பண்றோம், உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லி நாங்க தாராளமா பண்றோம். இங்க இவங்க பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு முடி வளர்ந்த மூதேவி வந்தானே, அவன் ஒரு வயர்லெஸ் இயர்போனை நம்ம சீஃப் கிட்ட கொடுப்பானா. என்ன அப்படி போடு சாங்கு போறாங்களான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, கடத்தல் கும்பல் தலைவன் தான். நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால நல்லா கேட்டுக்க, உன் பொண்ணை கிட்னாப் பண்ணது நான் தான், அவ உயிரை பத்தியோ உன் உயிரை பத்தியோ எனக்கு சுத்தமா கவலை இல்ல, எனக்கு இப்போதைக்கு தேவை அந்த டெத் நோட்.
நோட்டு மட்டும்தான். நான் சொல்றத நீ அப்படியே செஞ்சினா போதும், நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு கூட பிளான் பண்ணிட்டேன். அது உனக்கும் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். சோ தயவு செஞ்சு சண்டை போடுற வேலை மட்டும் வச்சுக்காத. இத சொன்ன உடனே சீஃபுக்கு அப்படியே கடுப்பாவும். ஏன்னா அவரோட சொந்த பிரச்சனை, அவரோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக டெத் நோட்டை தெரியாத ஒருத்தங்கிட்ட கொடுக்க போறாரு. இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒரு போலீஸ் ஆபீசரா அந்த நோட்டை கொடுக்காம விடணுமா, இல்ல ஒரு மனுஷனா சாயுவோட பேரண்டா கொடுத்து என் பொண்ணை காப்பாத்தணுமா? என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பம். லைட் அப்படியே சல்லுன்னு போகுது. சரி, இதுக்கப்புறம் நம்ம லைட் அவன் தங்கச்சியும் அப்பாவையும் காப்பாத்தினானா இல்ல காவு கொடுத்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.